ஸோ இதுதான் நம்ம சைக்கிள், மையலகன் சைக்கிள். ஸோ ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ வந்து இந்த vlog வந்து ஒரு சைக்கிளிங் vlog. சைக்கிளில் போகிறது தான் vlog, ஓகேவா? ஸோ வந்துட்டு வேறு என்ன, இதில் எடிட்டிங்லாம் பெருசாக இருக்காது. ஐ டோன்ட் வாண்ட் டு செக்ரெட் யுவர், டோன்ட் வேஸ்ட் யுவர் ஓப்பமைன், ஓகேவா? ஸோ வந்து நார்மல் எடிட்டிங் தான் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் வாட்ச், ஓகே? ஸோ வந்துட்டு இப்போ நான் வந்து சிங்கனாபாளையம்னு சொல்லிட்டு பெங்களூரில் இருக்கேன். ஸோ பெங்களூரில் சிங்கனாபாளையம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, ஓகேவா? கேர்புரம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கேருந்து இந்திரா நகர் ஆல்மோஸ்ட் வந்து 7.5 கிலோமீட்டர்ஸ், நியர் டு 8, 7.5 தான் மேக்ஸிமம் வச்சுங்களேன். ஸோ அங்கே சைக்கிளில் போகிறோம். நம்ம மையலகன் சைக்கிள் வெளில நிற்குது. அந்த மையலகன் சைக்கிளை பார்த்துட்டு அதில் நம்ம போகிறோம். ஸோ வாங்க பெங்களூர் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம சைக்கிள், மையலகன் சைக்கிள், ஓகேவா? ஸோ இப்போ இதில் தான் நம்ம வந்து ஒரு 7.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க பெங்களூர் டிராஃபிக்னா என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சறுக்கு அங்கிட்டு போவாங்க, பயங்கரமாக இருப்பாங்க. நாங்கள் எல்லாரையும் பார்ப்போம். ஸோ கிளம்பியாச்சு. ஸோ அவாய்ட் அவுட் சைட் ஃபுட், ஏன்னா வந்து உடம்புக்கு நல்லது இல்லைங்கிறத தாண்டி செலவு அதிகமாகும். ஓகே, கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பெங்களூர் சிட்டியோட மெட்ரோ மேப். இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா அது மெட்ரோ தான். ஆனால் என்ன பிரச்சனைனா காசு ரொம்ப அதிகம், ஓகே? ஸோ 2 டைம் சென்னையை விட அதிகமாக இருக்கும். ஸோ சில்க் போர்ட் டு மாதவர்புரா அண்ட் செல்லகட்டா டு ஒயிட்ஃபீல்டு. ஸோ புதுசாக ஆரம்பிச்ச எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா ஆர்வி ரோட்லேருந்து பொம்மச்சந்திரா வரையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த லைன்ஸ் தான் வந்து மெயினாக வந்து கவர் பண்ணுது பெங்களூர் சிட்டியை. ஆத்தா மகமாயி. ஸோ என்னோடய மேஜிக்கல் பவர் யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன், பயந்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்களா அடிச்சுக்கிறாங்க, போயிடுச்சு. நான் பெங்களூர் ரொம்ப ஒரு டென்ஸான ஒரு இடம்லாம் சொல்ல மாட்டேன். ரோடெலாம் சிறுசாக தான் இருக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துகிட்டே தான் இருக்கும். பரவாயில்ல, அவருக்கு ஒன்றும் பெருசாக அடிப்படலை, ஓகே? நம்ம அடிப்படாமல் போகணும். ஸோ தெரியுதா தூரத்தில் தீபாவளி படத்தில் வரும்ல, போகாதே, அந்த படத்தில் வர சாங்கு எடுத்த இடம் அதுதான், கேர்புரம் பிரிட்ஜ். ஸோ இப்போ தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த இடத்துல அந்த ரோடை ரொம்ப ஜாக்கிரதையாக கிராஸ் பண்ணணும். காமிச்சிருக்கணும், அவ்வளோதான். இப்போ தெரியுது பார்த்தீங்களா தூரத்தில் ஒரு இது, அது வந்து அந்த கேர்புரம் பிரிட்ஜ். ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்ஜஸோட டைப்ஸ் இது. நம்ம பொதுவாக பீம் பிரிட்ஜஸ் தான் நம்ம ஏரியாலாம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசமெட்ரிக்கல் கேபிள் பிரிட்ஜ். இந்த கேபிள் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த கேபிளில் இது பண்ணி ஒரு சிமெட்ரிக்கல்னா ஸ்ட்ரைட்டில் ஒரு பீம் வச்சு நம்ம வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் அது வந்து சிமெட்ரிக்கல் பிரிட்ஜ், சிமெட்ரிக்கல் கேபிள் பிரிட்ஜ். இது அசமெட்ரிக்கல். ஒரு எண்டில் வந்து உயரும், இன்னொரு எண்டில் வந்து ஈவனாக அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் கேர்புரம் சர்ச்சை டின் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு டென்ஸான ஏரியா. இப்போ பார்த்தீங்க அந்த வண்டி எப்படி போச்சுன்னு. அந்த வண்டி எனக்கு வந்ததே எனக்கு தெரியாது. பாட்டு நேராக போயிட்டே இருக்க வண்டி தான். ஸோ மக்கள் பெங்களூர் டிராஃபிக் எப்படி அடாப்ட் ஆகிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் நாடகம் பார்ப்பாங்க, சில பேர் மேட்ச் பார்ப்பாங்க, சில பேர் பாட்டு கேட்டு வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த பெங்களூர் டிராஃபிக்கில் எல்லோரும் அடாப்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு இது எப்படி பண்ணுவாங்க, ஃபோனை வந்து ஹோல்ட் பண்ணிவிடுவாங்க முன்னாடி, வண்டி முன்னாடியோ இல்லை கார் முன்னாடியோ. ஸோ அதில் வந்து பார்த்துட்டு வருவாங்க, ரோட்டை பார்க்காம ஃபோனை பார்த்துட்டு. டார்ச்சர் தெரியுதா? இப்போ நம்ம வந்து சைக்கிள் வச்சு நடந்து போயிட்டுருக்கோம், ஆனால் வண்டியில் வந்தவங்க எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போ என்னோடய அந்த 7.5 கிலோமீட்டர் டெஸ்டினேஷனை
நானுமே 30 மினிட்ஸில் தான் ரீச் ஆவேன், அவங்களுமே என்னோட ஒரு 25 to 30 மினிட்ஸ் தான் ரீச் ஆவாங்க. ஸோ அப்போ சைக்கிள் வர்றது ஒன்று தான், வண்டியில் வர்றதும் ஒன்று தான். நான் பெட்ரோலே போடாமல் ஜாலியாக போயிட்டுருக்கேன், வண்டியில் பெட்ரோல் போட்டு வந்துட்டுருக்காங்க. சரி பர்ச்சேஸ் செய்யுங்க நார்மலி. ஸோ பெங்களூரையும் சென்னையும் வித்தியாசப்படுத்துறது இந்திரா நகர் மாதிரி கொஞ்சம் கோரமங்கலா இந்த மாதிரி இடம் தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பார் நிறையா இருக்கும், ரெஸ்டோ பாரு, அப்புறம் இந்த நைட்டு பப்பு, இந்த மாதிரி கல்ச்சர்ஸ்லாம் வந்து இந்திரா நகரில் கொஞ்சம் அதிகம். ஸோ நிறையா அதுமாரி இது இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. பார்த்தீங்களா சைட்லலாம் நின்றுட்டுருக்காங்க, நம்ம பாட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம் பாருங்கள். இதுதான் பெங்களூர் டிராஃபிக் ஹைக் பண்ணுறது. ஹைக் இல்லை, ஹேக் பண்ணுறது என்னன்னு தெரில. கேமரா ஆன் பண்ணிட்டாலே போதும், எந்த வார்த்தையும் ஒழுங்காக வராது. அவ்வளோதான்ப்பா, நம்ம சேஃபாக இந்திரா நகருக்குள்ளே வந்தாச்சு. இருக்கிற இடம் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது, முன்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஏன் பாதியில் வீடியோ கட் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்டில் நிறைய காதல் புறாக்கள் இருக்கும். ஓகே, ஸோ அந்த வீடியோ நான் எடுத்து யூடியூப்பில் போட்டு அவங்க வேலை நாசமாக போகிறதுக்கு தப்பு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நிறைய பேர் வந்து நான் பார்ப்பேன் இந்த சாட்டர்டே சண்டேஸில் வந்து சைக்கிளிங் போவாங்க, ரொம்ப லாங் ட்ரிப் போவாங்க. பட் வந்து அதெல்லாம் வந்து நிறைய காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த கம்யூனிட்டிக்கு நிறைய ஆக்சசரிஸ்ன்னு இருக்கும். பட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் வைஷஸும் நான் கான்ஷியஸாக இருக்கணும். நான் வேலைக்கு வரேன், நான் 7 to 8 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வரேன். 8 to 16 5 டக்குன்னு வரல, நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ எனக்கு நான் ஒரு வாரத்துக்கு இவ்வளோ கிலோமீட்டர் நான் சைக்கிளிங் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னோடய வாழ்க்கையோட ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்தமாரி தான் நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் வந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா சைக்கிளிங் பண்ணுங்கள். ஓகே, பெட்ரோல் வைக்கிற விலைக்கு சைக்கிளிங் தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரையும் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ ஐ ஆம் வெரி தேங்க்யூ. ஓகே, ஸோ பை.